குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும். நான் செக்ஸியா இருக்கேனா? ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் இருக்கு, எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? எந்த எண்ணத்துல பண்றீங்க சார்? இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா. சாண்டி மாஸ் ஸ்டோரி ஒன்னு சொல்லிருக்கீங்க. குரங்குகள் தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட உடலூர் வச்சுட்டு தான் இருக்கு. ஸோ நாமளும் அப்படிதான் அதுல இருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. பப்ளிக் ஸ்கிரீனிங், இட் இஸ் நாட் a private screening. நெட்ல வந்துச்சு. இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு சென்சார் பண்ண ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் an offense sir. அடல்ட்ஸ் ஒன்லி ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யூத் தான் போட்டிருக்கோம். அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது, இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். டைரக்டர், ட்ரைலர்ல ஒன்னு சொல்றீங்க, சாண்டி மாஸ் ஸ்டோரி ஒன்னு சொல்லிருக்கீங்க. குரங்குகள் தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட உடலூர் வச்சுட்டு தான் இருக்கு. ஸோ நாமளும் அப்படிதான் அதுல இருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. இல்ல கேக்குறேன், நீங்க சொல்ல வந்தது இதானா? இல்ல அதான் நான் சொல்லல. ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு, குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு கேள்விதான் அது. அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். பட் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது, அதுக்கு நான் 100% கேரண்டி. இன்னொன்னு, கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும். ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியா இருக்கேனா பாரு அப்படின்னு சொல்லும். ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது 8 வயசோ 9 வயசோ அப்படின்னு நினைக்கிறேன். ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு, ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு. குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல. ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகா இருக்கேனா அப்படிதான் கேட்டிருப்பா. அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமானா என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா. அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிரகிருதிக்கு 24-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது. ஸோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, ரஷ்ஷும் இருக்கு. ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும். பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. சோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு, அதுக்கு சட்டம் கிட்ட எக்கச்சக்கம் வந்துச்சு. சோ அதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டு அந்த குழந்தை கதையை கேக்குறீங்களா? இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். ஆமா இல்ல, இதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம், என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிருக்கு. அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு 5 பேர் பார்த்தாங்க. என்கிட்ட சொன்னவர் வந்து 5 போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம், அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். இல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியாருடைய கொள்கை அது கரெக்ட் சார். அது வந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபகுதியை விட்டுட்டீங்களே. இல்ல சார், விட்டுட்டேன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க பாதி தான் பாத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது. ஆமா ஆமா, ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணும்ன்றது அவரோட கேள்வி. சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார். சார் இங்க பாருங்க சார். இல்ல சார், இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் இருக்கு, எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? எந்த எண்ணத்துல பண்றீங்க சார்? இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா. இல்ல சார், இது இல்ல சார், இது வந்து பிரைவேட் எக்ஸிபிஷன் சொல்ற பப்ளிக். இது மீடியா வந்து உட்கார உங்களுக்குள்ள பார்த்தா தட் இஸ் டிஃபரண்ட். இந்த மாதிரி வந்து போறதுனால போன வாரத்துல வந்து ஒரு படம் வந்து 10 டேஸ். இல்ல சார், கரெக்ட் தான் சார். இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார்? திஸ் இஸ் நாட் பிரைவேட் ஸ்கிரீனிங். இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க. சார் மீடியால இருக்குல்ல, இட் இஸ் a public screening, it is not a private screening. நெட்ல வந்துச்சு. இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு சென்சார் பண்ண ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் an offense sir. ஏன்னா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதுனால இட் கண்டினியூஸ். ஒரு 10 நாளைக்கு இல்ல சார், அதான் சொல்றேன் சார். நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சொல்லி முடிக்கிறேன் சார். ஏன் அப்படி போடுறீங்க? பைரிங் ஒரு படம் அப்படியே அன்சென்சார்ட் வெர்ஷன்ல போறாங்க. அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் லேடிஸ் உட்கார்ந்து பார்க்கறாங்க. இல்ல சார், அதான் சார், இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார். இப்போ பிரைவேட் ஸ்கிரீனிங் சார், கரெக்ட் சார். நாங்க தானே சார் இன்வைட் பண்ணிருக்கோம். நீங்க இன்வைட் பண்ணீங்க, பப்ளிக் இன்வைட் பண்ணீங்க, அது பிரைவேட் ஸ்கிரீனிங் ஆமா சார். இல்ல இது பிரைவேட் ஸ்கிரீனிங் இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்టిక్యులர் குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும்? யூடியூப்ல ராங் அண்ட் கரெக்ட் மிஸ்டேக் இருக்கு சார்.
சார் நம்ம யூடியூப்ல தான் சார். இல்லை யூடியூப்ல சரி ஓகே. சார் நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார். பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார், சரிங்களா? இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது, சரிங்களா? அதை வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார்? அதான் சார், இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது மாறுச்சுல. இப்போ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல. அப்போ ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்றது வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா? ஏன்னா இப்பவே வந்து இருங்க, இப்பவே வந்து 33% கொடுத்ததுனாலேயே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் பர்சன்டேஜ் வேணும்னு கேக்குறாங்க. இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது, அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன், குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார், ஓகே நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே சரிதான் சார். இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர்ள், ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து தாலியே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அது நீங்க யூடியூப்ல போறீங்க, ஆனா அதுவும் சோஷியல் மீடியா தானே சார். அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எப்படி சேர்க்க போறீங்க? அதுதான் சார், அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். இப்ப தாலி கட்ட இல்ல சார், நீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீன் வைக்காம எடுத்துக்கலாம் சார். இல்ல சார், அது வைக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல வரேன்னா இப்ப வந்து ஏ சரி கொடுத்துருக்காங்க. இல்ல சார், இப்ப காலங்காலமா ஒரு நிமிஷம் சார், ஏ கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஏ எது கொடுக்குறாங்கன்னா 18 இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாதுன்னு. நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க. யூடியூப்ல வந்து 10 வயசு பசங்க பாக்குறாங்க, 3 வயசு பசங்க பாக்குறாங்க. சோ வந்து அப்பவே வந்து கெட்டு போயிட்டு சார். இல்ல சார், யூடியூப்ல அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட்லாம் இருக்கே சார். அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ, அப்பவே அவங்க தேர் ப்ரோன் டு எவ்ரிதிங். அவங்க போன் எடுத்தாலே பான் ஃபிலிம் கூட பார்க்க முடியும் சார். அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பார்த்து கேட்டு போவாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா, மேட்ரு பண்றியா சரிங்களா? அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா, அவ்வளவு அசிங்கமான வார்த்தை. அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிட்டீங்க சரிங்களா, அதனால உங்களுக்கு ஓகே தான். ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா. இப்ப இவங்க வாங்கிட்ட போயிருக்கு 18 இயர்ஸ்க்குள்ள மேல இருந்தா வர முடியும். எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார்? அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன். an adults only film for family audience and youth தான் போட்டிருக்கோம். அது என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது, இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். அதான் இதை மீன் பண்ணி. அவங்களும் ஃபேமிலி தானே சார். ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே. குழந்தையோட வந்தாதான் ஃபேமிலி அர்த்தம் கிடையாதுல. ஒரு 45 வயசுல இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே. அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றோம். குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுனால தான் ஏ சர்டிபிகேட். சொல்லுங்க சார். நீங்க வந்து பேசும்போது சொன்னீங்க காலகாலம் மாறிட்டே இருக்கு, வெள்ளத்தேல வந்து மாறிடுச்சு, அதுக்கப்புறம் உடன்கட்டை மாறிடுச்சு. இதுலயும் அந்த குரங்கு மேட்டரும் மாறும்ன்றீங்க? அப்படி நான் சொல்லல. அதுதான், அது வேற இது வேற. இதுல டிஸ்கஸ் தான் பண்றோம். அதான் அகைன் நான் ஃபுல்லா சொல்ல முடியாது, அது நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் ஆயிடுச்சு சார். நீங்க அத தாலியை நீங்க கட்டியிருக்கேன் சார். உங்க மிஸ்ஸஸ் கட்டிக்கல? அவங்களும் கட்டியிருக்காங்க சார். அதான் சார், இது ட்ரெய்லர் சார். ட்ரெய்லர்ல ஃபுல்லா காட்ட முடியாது சார். தாலியை காட்டுறதுல என்ன ஆயிட போகுது? இல்ல சார், என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்க டிசைட் பண்றது தானே சார். ட்ரெய்லர்ல ஃபுல் படத்தை காமிச்சிட்டேன் அப்படின்னா படத்துல என்ன சார் இருக்கும்? இல்ல சார், அது புரியுது. நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். தேங்க்யூ. அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல சார், உங்க கேள்விகள் புரியுது சார். ஆனா அதுக்கு பதில் படம் தான் சார். நான் பதில் சொல்றதை விட படம், நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். சோ என்ன சொல்றதுன்னு தெரியல.